அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருள் கோஸ் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 150 கிராம் கோஸு, 5 பச்சை மிளகா செவந்தது, இதில் சோம்புத்தூள், கரம் மசாலா, மிளகு, மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது, இது ஒரு 4 பல்லாரி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், 2 முட்டை, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ். வாங்க இப்போ நம்ம அடுப்பற்ற வச்சுக்கலாம். அடுப்பற்ற வச்சுக்கலாம். சட்டி சூடாகட்டும். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரைஸ் ஆயில் இது, இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது முட்டை, 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது முட்டையும் வெங்காயமும் நல்லா எப்படி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சா அந்த மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது கோஸ் போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் அது நல்லா அது வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதில் நம்ம ரைஸை கொட்டிக்கலாம். அரை கிலோ ரைஸ் நான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம அதில் கொட்டிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எனக்கு கண்ணு வலியாக வேறு இருக்குதுங்க. எனக்கு என்ன சொல்கிறது, 2023லேயும் எனக்கு இடது கண்ணில் டிபி வந்துச்சு.
2024லையும் அதே கண்ணுக்கு மறுபடியும் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வலது கண்ணில் இருக்குது. எனக்கு அது வேறு எனக்கு ரொம்ப வலி கொடுக்குது. என்ன செய்யறது, வீடியோ போடணுமேன்றதுக்காக போடுறேன். எனக்கு இந்த கண்ணில் மட்டும் ஏன் தான் இந்த டிவி வருதுன்னு எனக்கு தெரியல. உடம்புல எங்கேயும் இல்லை, கண்ணில் இருக்குது. அதனால் யாருக்கும் எதுவும் பரவாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. என்ன செய்யறது போங்க, ஒரு நோயாக தான் எல்லாம் விடுறான். இப்போ நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அடுத்தது டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் நான் செஞ்சுருக்கேன், ஆனால் வீடியோ போட்டதில்லை. இப்போது வீடியோவுக்காக போடுறேன் நான். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய ஸ்டைலில் இருக்கிற பொருளை வச்சு, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு போட்டாச்சு. என் மாப்பிள்ளையோட பொருள் ஐடியாங்க. அது வேறு அவர் சொல்லலைன்னா அழுவார். அதுக்காக நான் சொல்லிட்டேன் நான். சரிங்களா? எங்களுடைய ஐடியாவில் வீட்டில் இருந்த பொருளை வச்சு என் மாப்பிள்ளை எக் ரைஸ் போடணுன்னு சொல்லி போட்டாச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சிக்கன் ரைஸ் போடுறேன். ஓகேங்களா? ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம் மேலாக. அடுத்தது கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி அவ்வளோதாங்க. எக் ரைஸ் முடிஞ்சு விட்டது. எக்கு ஃப்ரைட் ரைஸும் முடிஞ்சு விட்டது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.